கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் என்னை உங்கள் முன்னாடி சாட்சியாக நிறுத்திருக்கிறாரு. நான் எப்போயோ மறித்து போயிட்டேன், ஆனால் தேவ கிருபையினால இன்றைக்கி நான் உயிரோடு இருக்கேன். நான் சுவாசிக்கிறேன்னா அது ஏசப்பா எனக்கு போட்ட பிச்சை. அதனால தான் இன்றைக்கி நான் சுவாசிச்சுட்ருக்கேன். எல்லாரும் என்னை மறந்துட்டுருப்பாங்க. நான் படுகுழியில் இருக்க வேண்டிய ஒரு ஆள். என்னை எல்லாரும் குழியில் வச்சு மூடியிருப்பாங்க. என் குழியில் எல்லாம் எலும்புகளெல்லாம் மக்கி போயிட்டுருக்கோம். என்னை புதைச்ச இடத்துல செடி கொடி மரம் எல்லாம் வளர்ந்துருக்கும். கண்டிப்பாக வருஷத்தில் ஒரு நாள் எனக்கு நினைவு கூட்டம் எங்கள் வீட்டில் வச்சுருப்பாங்க. என் பிள்ளைங்களாம் ஃபோட்டோ ஃப்ரேமில் பார்த்து இவங்க தான் எங்கள் அம்மாவான்னு கூட கேட்டிருப்பாங்க. ஆனால் தேவன் என்னை தயவாய் நினைத்ததுனால உங்கள் முன்னாடி ஜீவனோடு இருக்கேன். நான் மறித்து போயிட்டேன். 2 மணி நேரம் கழித்து எனக்கு ஏசப்பா திரும்ப ஜீவனை கொடுத்தாங்க. ஆனால் எங்கே சாட்சி சொன்னாலும் இந்த வசனத்தை சொல்லிட்டு தான் சொல்லணும்னு சொன்னாங்க. சங்கீதம் 30ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், கர்த்தாவே நீர் என் ஆத்துமாவே பாதாளத்திலிருந்து ஏற பண்ணி நான் குழியில் இறங்காதபடி என்னை உயிரோடு காத்திரு என்ற வசனத்தை எனக்கு கொடுத்தாங்க. நிஜமாக அந்த வார்த்தை என் வாழ்க்கையில் நிறைவேறிச்சு. நான் தாழ பாதாளத்தில் கிடக்க வேண்டிய ஒரு ஆள், குழியில் இருக்க வேண்டிய ஒரு ஆள். ஆனால் தேவ கிருபையினால் இங்கே நின்றுட்டுருக்கேன். நான் இங்கே சென்னையில் இருக்கிற கொடுங்கையூர் பகுதியிலேருந்து வருகிறேன். என் கணவர் பேர் நெல்சன். அவங்க எனக்கு ஊழியத்துக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுவாங்க. எனக்கு 2 பிள்ளைங்க இருக்காங்க. மொதல் பையன் பேர் சாம், அவனுக்கு 9 வயசாகுது. 2வது பாப்பா பேர் ஜெனட், அவளுக்கு 5 வயசாகுது. அது மாத்திரம் இல்லை, அப்பா அம்மா ஊழியம் செய்கிறாங்க. இன்றைக்கி நான் உயிரோடு இருக்கிறதுக்கு ஒரு காரணம் அவங்களோட ஜெபங்கள் தான். என்னாச்சுன்னா, எனக்கு சென்னையில் இருக்கிற கேஎம்சி ஹாஸ்பிட்டலில் டெலிவரி ஆச்சு. ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன். ஃபஸ்ட்டு பையன், 2வது பொண்ணு. அவள் பிறந்து ஒரு 3வது நாளில் சரியான காய்ச்சல். அந்த காய்ச்சல் தொடர்ந்து 5 நாள் வரைக்கும் இருக்குது. 5வது நாள் எனக்கு தெரியுது, நான் அடுத்த செகண்ட் பிறக்க போதுன்னா நான் இறக்க போகிறேன் அப்படின்னு தெளிவாக தெரியுது. நான் மரணத்தோட விளிம்பில் இருக்கிறேன், எனக்கு தெளிவாக தெரியுது. என் பாப்பாவை தூக்க கூட எனக்கு பலன் இல்லை. என்னால் ஒரு ஸ்டெப் எடுத்து காலை வைக்க கூட பலன் இல்லை. என்னால் அரை இட்லி சாப்பிட கூட எனக்கு முடியல. அந்த அளவுக்கு பலவீனம். நான் எங்கள் அப்பாவை கூப்பிட்டு சொல்கிறேன், அப்பா இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நான் செத்து போயிடுவேன்ப்பா. நான் செத்து போயிட்டா கூட நீங்கள் தான்ப்பா என் 2 பிள்ளைங்களையும் பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு நான் கடைசியாக பேசின வார்த்தை அதுதான். பெட்டில் கிடக்கிறேன். என்னை சுற்றி நிறைய டாக்டர்லாம் நின்றுட்டுருக்காங்க. இருதய சம்மந்தப்பட்ட டாக்டரு, எலும்பு சம்மந்தப்பட்ட டாக்டர், நரம்புக்கு சம்மந்தப்பட்ட டாக்டர், மூளை சம்மந்தப்பட்ட டாக்டர், எல்லா டாக்டரும் நின்றுட்டுருக்காங்க. எப்படியாச்சும் என்னை உயிர் பிழைக்க வைக்கணும்னு சொல்லிட்டு எவ்வளோ ட்ரை பண்ணுறாங்க. நான் கடைசி ஸ்டேஜில் இருக்கிற டாக்டர்களுக்கு எல்லாம் தெரியுது. ஸ்கேன் பண்ணுறாங்க, ஊசி போடுறாங்க, எக்ஸ்ரே எடுக்கணும்னு சொல்கிறாங்க. என்னென்னமோ ட்ரை பண்ணாங்க. ஆனால் அவங்களோட முயற்சியெல்லாம் வீணாயிடுச்சு. பெட்டில் கிடக்கிற என் உடம்புலேருந்து என்னுடைய ஆவி வெளியே வரதை நான் பார்க்குறேன். ஆனால் நான் செத்துருக்கிறேன்னு எனக்கு தெரியவே இல்லை. என்னோடய ஆவி போய் பேசுது, அம்மாக்கிட்ட அப்பாக்கிட்ட, என் சொந்தக்காரங்கிட்டலாம் பேசுது. இங்கே பாருங்கள், அழாதீங்க, நான் நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு அம்மாக்கிட்ட போய் பேசுகிறேன். அவங்க அழுதுட்ருக்காங்க. அவங்க கண்ணீரெல்லாம் துடைக்கிறேன். அம்மா அழாதீங்கம்மா, நான் நல்லா தான் இருக்கேன், இங்கே பாருங்கள் அவங்க முன்னாடி நின்றுட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட சொல்கிறேன். அவங்கள கண்ணீரை துடைக்கிறேன். நான் துடைக்கிறது எல்லாம் எனக்கு தெரியுது. ஆனால் என்னோடய அப்பா அம்மாவுக்கு, என் சொந்தக்காரங்களுக்கு, அங்கே வந்திருந்தவங்களுக்கு யாருக்குமே என்ன தெரியவே இல்லை. என் பாட்டி பாப்பா தூக்கிட்டு போயிட்டு அந்த வார்டில் இருந்த எல்லா லேடிஸ்கிட்டையும், குழந்தை பிறந்த இந்த லேடிஸ்கிட்டலாம் கூப்பிட்டு போயிட்டு கேட்குறாங்கம்மா, குழந்தை ரொம்ப நேரம் அழுதுட்டுருக்கு, இந்த குழந்தைக்கு யாராச்சும் கொஞ்சம் பால் கொடுங்களேன்னு சொல்லிட்டு போய் கெஞ்சிட்ருக்காங்க. நான் போயிட்டு என் பிள்ளை என்கிட்ட கொடுங்கன்னு சொல்லிட்டு நான் பாப்பாவை தூக்க முயற்சி பண்ணுறேன். என்னால் தூக்கவே முடியல. வெள்ளை ட்ரெஸ் போட்ட ஏஞ்சல்ஸ் வந்து சொல்கிறாங்க, அவ்வளோதாம்மா, உன் வாழ்நாள் ஆயுசு நாள் எல்லாமே முடிஞ்சு போயிடுச்சு, நீங்கள் இறந்து போயிட்டீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தான் தெரியுது நான் இறந்து போயிருக்கேன், நான் செத்து போயிருக்கேன்னு சொல்லிட்டு என்னை மேலே கூப்பிட்டு போகிறாங்க. நான் தைரியமாக போகிறேன். ஏன்னா எங்கள் அப்பா பாஸ்டர், நானும் நிறைய ஊழியங்கள்லாம் செஞ்சுருக்கேன். அந்த தைரியத்தில் மேலே போகிறேன். போனவுடனே பார்த்தீங்கன்னா அங்கே நிறைய ஏஞ்சல்ஸ் உக்காந்துட்ருக்காங்க. ஒரு பெரிய புஸ்தகத்தை வச்சுட்டு உக்காந்துட்ருக்காங்க. அந்த புஸ்தகத்தில் தெளிவாக எழுதியிருக்காங்க, ஜீவ புஸ்தகம்னு எழுதியிருக்காங்க. நான் போன உடனே என் பேரை கேட்குறாங்க. நான் சொல்கிறேன், பாருங்கள் அந்த புக்கில் என் பேர் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. எந்த தைரியத்தில் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, அப்பா ஊழியர், நான் பாஸ்டரோட பொண்ணுன்ற தைரியம் வேறு. நான் நிறைய ஊழியங்கள் செஞ்சுருக்கேன். அதனால் அந்த தைரியத்தில் சொல்கிறேன், பாருங்கள் அந்த புக்கில் என் பேர் இருக்குன்னு சொன்னோடனே நதியான்ற பேரை புரட்டி பார்க்குறாங்க. அதில் என் பேர் இல்லை. அதுக்கப்புறம் எனக்கு இன்னொரு பேர் இருக்குங்க, ஞானஸ்தானம் எடுத்த பேர் ரேச்சல்ன்ற பேர் இருக்குது, அந்த பேரை பாருங்கன்னு சொன்ன உடனே அந்த புக்கையும் புரட்டி பார்க்குறாங்க. அந்த பேர் அந்த புக்கில் இல்லவே இல்லை. அதுக்கப்புறம் இன்னொரு புஸ்தகத்தை எடுத்தாங்க, ஞாபக புஸ்தகம்னு சொல்லிட்டு இன்னொரு புஸ்தகத்தை எடுத்தாங்க. பார்த்தீங்கன்னா அந்த புஸ்தகத்தில் என் பேர் இருக்குது. பேருக்கு பக்கத்தில் ஒரு பெரிய லிஸ்ட்டு. ஆனால் நான் கிறிஸ்தவலாக இருந்தப்போ பாஸ்டரோட பொண்ணு, ஜெபிப்பேன், வேதம் வாசிப்பேன், பைபிள் படிப்பேன், ஜெபம் பண்ணுவேன், அந்நிய பாஷை பேசுவேன், எல்லாமே பண்ணுவேன். ஆனால் அந்த ஞாபக புஸ்தகத்தில் இருந்த லிஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப மோசமாக இருந்தது. பொய், பொறாமை, எரிச்சல், கோபம், சண்டை, கெட்ட வார்த்தை பேசினது, திருடினது, மாமியார் மாமனாரை மற்றவங்கக்கிட்ட குறையாக அவதூறாக பேசினது, தாய் தகப்பனை மரியாதை இல்லாமல் நடத்தினது,
கணவனை கோபப்பட்டு சண்டை போட்டது, பிள்ளைய கோபப்பட்டு அடித்தது, மேட்டுமை, பெருமை, கசப்பு, வைராக்கியம், கோபங்கள், சபைக்கு லேட்டாக வருகிற காரியங்கள் நிறைய எழுதியிருந்தாங்க. கொலையும் செஞ்சுருக்கேன்னு எழுதியிருந்தாங்க. நான் கெஞ்ச ஆரம்பிச்சிட்டேன், ஏங்க ப்ளீஸுங்க இந்த ஒரே ஒரு சான்ஸ் மட்டும் எனக்கு கொடுத்து மன்னிச்சிருங்க, இனி நான் இப்படிப்பட்ட எந்த தவறையுமே செய்ய மாட்டேன், எனக்கு ஒரே ஒரு சான்ஸ் கொடுங்கன்னு சொல்லிட்டாங்க. எவ்வளோ கெஞ்சினேன், அந்த இடத்துல எவ்வளோ கதறினேன். எந்த அளவுக்குலாம் என்னை தாழ்த்த முடியுமோ அந்த அளவுக்குலாம் நான் தாழ்த்துறேன். என்னை இந்த ஒரு டைம் மட்டும் மன்னிச்சிடுங்க ப்ளீஸ் ப்ளீஸ்ன்னு சொல்லிட்டு ரொம்ப ஹம்பிளாக என்னை ரொம்ப பணிஞ்சு அவங்கக்கிட்ட கேட்குறேன், இந்த ஒரே ஒரு சான்ஸ் கொடுங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த இடத்துல எனக்கு மன்னிப்பே இல்லை. உங்கள் முன்னாடி ஒரு விஷயத்த சொல்லிக்க விரும்புகிறேன். நம்ம உயிரோடு வாழ்கிற நாட்கள் வரைக்கும் மட்டும்தான் நம்ம பாவங்கள் மன்னிக்கப்படும். நம்ம இறந்து போயிட்டால் நம்ம பாவங்கள் மன்னிக்கவே பட மாட்டாது. அந்த இடத்துல என்ன பண்ணாங்கன்னா, என்னை தூக்கிட்டு போயிட்டு ஒரு பெரிய பள்ளத்தில் தள்ளுறதுக்கு முன்னாடி 2 கருப்பு உருவங்கள் என்னை இன்வைட் பண்ணாங்க. ரொம்ப சிரித்த முகத்தோடு இன்வைட் பண்ணாங்க. அவங்க எனக்கு ஒரு சர்டிஃபிகேட் வேறு கொடுத்தாங்க. வாங்க, எனக்காக இந்த உலகத்தில் எனக்கு ஊழியம் செஞ்ச நீங்கள் எல்லாரும் இங்கே தான் வரணும்னு சொல்லிட்டு. ஆனால் நான் ஆண்டவருடைய ஊழியத்தை செய்கிறேன்னு நான் நினச்சிட்ருக்கேன். பார்த்தீங்கன்னா அங்கே போனால் தான் தெரியுது யாருக்கு நான் ஊழியம் செஞ்சுருக்கேன்னு சொல்லிட்டு. அவங்க சிரித்த முகத்தோடு வரவேற்று ஒரு பெரிய பள்ளத்தில் இப்படி தள்ளி விட்டாங்க. நான் அந்த பள்ளத்துக்குள்ளே முழுகிக்கிட்டே இருக்கேன். 2014 2 மணி நேரம் நடந்த சம்பவத்தை என்னால் இன்றைக்குமே வேதனையோடு நான் சொல்கிறேன். கொடுமையான ஒரு இடம், நெருப்பு. அந்த நெருப்புக்குள்ளே நான் முழுகிறேன். நெருப்பெல்லாம் எரிஞ்சு எனக்கு மேலே எழும்பிட்டே இருக்கு. என் சரீரம் முழுவதும் அந்த நெருப்பில் வேகுது. பார்த்திங்கன்னா என் சரீரம் முழுவதும் பாம்பு கொத்திக்கிட்டே இருக்குது, தேல் கொத்திக்கிட்டே இருக்குது. புழுக்கள் எல்லாம் என் சதையை கடித்து சாப்பிடுது. அங்கேயும் இங்குமா அந்த புழுக்கள் நெண்டிகிட்டே இருக்குது. மூச்சே விட முடியல, கெட்ட நாத்தம் வீசிக்கிட்டே இருக்குது. நான் உயிரோடு இருக்கும்போது எப்படிலாம் எனக்கு வலிகள் தெரியுதோ, வேதனைகள் தெரியுதோ, என்னால் சுவாசிக்க முடியுதோ, அது எல்லாமே நான் அந்த இடத்துல உணர்ந்தேன். 2 மணி நேரமாக நான் கதறினேன், என்னால் முடியல, என்னை விட்டுடுங்களேன், எனக்கு எரியுதான், எங்கள் வலி தாங்க முடியலன்னு சொல்லி கதறிக்கிட்டே இருந்தேன். புழு அங்கேயும் எங்கேயுமா நண்டுது, என் சரீரத்தை கடிச்சு சாப்பிடுது. பாம்பு கொத்திக்கிட்டே இருக்கு, தேல் கொத்திக்கிட்டே இருக்கு. மூச்சு விட முடியாத அளவுக்கு கெட்ட நாத்து. அந்த கெட்ட நாத்து நிமித்தம் என்னால் மூச்சு விட முடியாத அளவுக்கு மூச்சு அடைக்குது. சொல்ல முடியாத வேதனை. ஒரே ஒரு சின்ன தீப்புண் காயம் நம்ம கையில் பட்டுட்டாலும் வேற எங்கேயாச்சும் பட்டுட்டாலும் அந்த தீப்புண் காயம் மணிக்கணக்காக, நாள் கணக்காக, நேரம் கணக்காக வலிக்கும். அந்த ரணங்கள் ஆறவே நாட்கள் எடுக்கும். ஆனால் ஃபுல்லாக அங்கே நெருப்பு தான் இருக்குது. அந்த நெருப்பில் நான் முழுகி எரிஞ்சிக்கிட்டே இருக்கேன். சொல்ல முடியாத வேதனம் நிறைந்த இடமா இருக்கு. அங்கே இருந்த நேரம்லாம் நான் கதறிக்கிட்டே இருந்தேன், ஐயோ என்னை விட்டுடுங்களா, எனக்கு வலி தாங்க முடியலையே, எனக்கு வேதனை தாங்க முடியலையேன்னு சொல்லி கதறி கதறி அழுதுட்டு இருந்தேன். கத்துறேன், முடியவே இல்லை. அந்த வேதனை இப்போ என்னால் நினைக்கும் போது என்னால் சொல்ல முடியாத துயரங்கள் தான் வருது. அந்தளவுக்கு ஒரு கொடுமை நிறைந்த இடமா இருக்குது. ஒரு சாதாரண ஒரு குப்பை தொட்டியை கிராஸ் பண்ணால் கூட அந்த ஸ்மெல் தாங்க முடியாமல் நம்ம மூக்கை மூடிட்டு அடுத்த செகண்ட் போய் நல்ல சுவாசத்தை சுவாசிக்கிறோம். ஆனால் அங்கே பார்த்தீங்கன்னா எப்போவுமே அந்த கெட்ட நாத்தம் வீசிக்கிட்டே இருக்குது. சொல்ல முடியாத அளவுக்கு வேதனை நிறைந்த இடமா இருந்தது நான் இருந்த இடம். பார்த்திங்கன்னா ஒரே ஒரு கத்திரிக்காயை நறுக்கும்போது அதில் ஒரு புழு இருந்தால் கூட அந்த கத்திரிக்காயை தூக்கி வீசிடுவோம். ஆனால் சரீரம் முழுவதும் புழுக்கள் தான் ஆக்கிரமிச்சிருக்கு. அந்த புழுக்கள் கடிச்சிக்கிட்டே இருக்குது, சதையில் அங்கேயும் இங்கேயுமா நெண்டிகிட்டே இருக்குது. வேதனை தருகிற காரியங்களை செய்து கொண்டிருந்தது அந்த புழுக்கள், பாம்பு, தேல், நெருப்பு, கெட்ட நாத்தம். சொல்ல முடியாத அளவுக்கு வேதனை நிறைந்த இடம். 2 மணி நேரம் கழித்து பேரை சொல்லி என்னை கூப்பிட்டாங்க. என்னை கூப்பிட்டு போயிட்டு ஏசப்பா முன்னாடி நிற்க வைக்கிறாங்க. ஏசப்பா என்னால் பார்க்கவே முடியல, பயங்கரமான வெளிச்சம். அந்த வெளிச்சத்தை பார்க்க முடியாமல் என் 2 கண்களையும் நான் மூடிக்கிட்டேன். 12 மணி வெயிலையே நம்மளால் நிமிர்ந்து பார்க்க முடியாது இல்லைங்களா, அந்த மாதிரி 1000 மடங்கு அவருடைய முகம், பயங்கரமான வெளிச்சம். அதுக்கப்புறம் ஏசப்பா சொன்னாங்க, உன் பாவத்தெல்லாம் நான் மன்னிச்சிட்டேன்னு சொல்லி சொன்ன பிறகு தான் ஏசப்பா பார்க்க முடிஞ்சது. ஏசப்பா ரொம்ப அழகாக இருந்தாங்க. அவரை மாதிரி அழகு ஒருத்தருமே கிடையாது. அவரோட 2 கண்ணும் அப்படியே அன்பு ததும்புற கண்களாக இருக்குது. அவர் பேசுகிற வார்த்தைலாம் அப்படி தேன் அப்படி ஸ்ப்ளெட் பண்ணால் அப்படி இருக்குமா, அந்த மாதிரி இனிப்பான வார்த்தைகளாக பேசிகிட்டே இருக்காங்க. அவரை பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல் இருக்குது. அந்த அளவுக்கு ரொம்ப அழகான ஏசப்பாவாக இருக்காங்க, அன்பு நிறைஞ்ச ஏசப்பாவாக இருக்காங்க. அந்த இடம் முழுவதும் அப்படியே சமாதானமாக, சந்தோஷமாக, அப்படியே மகிழ்ச்சியான இடமா இருக்குது. நான் அனுபவிச்சப்போ அந்த இடத்த விட இந்த இடம் ரொம்ப ஆப்போசிட்டாக இருக்குது. விட்டால் நான் அங்கேயே இருந்திருப்பேன். அந்த அளவுக்கு ஒரு நல்ல இடமா இருக்குது. ஏசப்பா கிட்ட சொன்னேன், நான் இந்த மாதிரி பாவங்கள்லாம் செஞ்சுருக்கப்பா, நீங்கள் கொலை செஞ்சுருக்கான்னு எழுதிருக்கீங்களே, நான் எந்த கொலையுமே செய்யலின்னு சொல்லி சொன்னதுக்கு கரு கலைப்பு செய்யறது தான் கொலை தானே. நாங்கள்
என் பையனுக்கு இப்போ 9 வயசாகுது. அவனுக்கு 2 வயசாகிற ஸ்டேஜில் ஜஸ்ட் 45 நாள் பாப்பாவை எடுத்துகிட்டு போய் நான் கருக்கலைப்பு செஞ்சுட்டேன். எதன் காரணத்துக்கான்னு பார்த்தீங்கன்னா, நான் நல்லா இருக்கணும், என்னோடய ஹெல்த் நல்லா இருக்கணும், என்னோடய எதிர்காலம் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு நான் ஜஸ்ட் 45 நாள் பாப்பாவை கருக்கலைப்பு செஞ்சுட்டேன். அது ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்கவே இல்லை. நான் நல்லா இருந்த மாத்திரம்தானே இந்த பிள்ளையை பெற்றெடுக்க முடியும்னு சொல்லிட்டு நான் அதை ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்கல. ஆனால் பரலோகத்தில் பார்த்திங்கன்னா இது ஒரு பெரிய கொலையாக இருந்தது. அந்த பரலோகத்தில் அந்த கருக்கலைப்பு ஒரு பெரிய கொலை. அது மாத்திரம் இல்லை, பரலோகத்தில் ஒரு சர்வே பண்ணியிருந்தாங்களா. எந்த மாதிரி சர்வேனா, எந்த பீப்புள் அதிகமாக கருக்கலைப்பு செய்கிறாங்கன்னு பார்த்தா கிறிஸ்தவங்க தான் அதை துணிகரமாக செய்கிறாங்க. எனக்கு அந்த கொலை லிஸ்ட்டில் அந்த சர்வேல என் பேர் 2,50,000 இருந்தது. அதனால் இப்படிப்பட்ட கருக்கலைப்பு யாராச்சும் செஞ்சுருந்தீங்கன்னா தயவு செஞ்சு ஏசப்பாக்கிட்ட மன்னிப்பு கேளுங்க, உங்களை தாழ்த்துங்க. கருக்கலைப்பு ஒரு கொலை. யாராச்சும் செய்ய போனாலும் செய்யக்கூடாதுன்னு சொல்லுங்கள். ஏசப்பா என்கிட்ட சொன்னாங்க, கருக்கலைப்பு செய்யக்கூடாது, நீ சொல்லணும், செஞ்சிருந்தாலும் மன்னிப்பு கேட்க சொல்லணும்னு சொல்லி என்கிட்ட சொல்லியிருந்தாங்க. அது மாத்திரம் இல்லை, நிறைய காரியங்கள் எனக்கு விளக்கி காட்டி கொடுத்தாங்க, சொல்லி கொடுத்தாங்க. நான் என்னோட சைலண்ட் படி நான் நேசித்து நான் படைத்த ஜனங்க யாருமே இந்த தாழ பாதாளத்தில் நரகத்தில் வந்து விழுத நான் விரும்பலை. நான் மனுஷங்களை ரொம்ப நேசிக்கிறேன்னு சொன்னாங்க. அது மாத்திரம் இல்லை, போய் சொல்லு, பரலோகம் இருக்குது, நரகம் இருக்குன்னு சொல்லுன்னு சொன்னாங்க. நான் சின்னதாக இருக்க சொல்ல எனக்கு ஒரு பாஸ்டர் சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி ஏசப்பா ரொம்ப நல்ல கடவுள். ஆமாம், உண்மையாக ஏசப்பா ரொம்ப அன்பான நல்ல தெய்வம். ஆனால் அந்த பாஸ்டர் சொன்னார், பரலோகன்ற ஒன்று இருக்கும், ஆனால் நரகன்ற ஒன்றெல்லாம் ஏசப்பா படைச்சிருக்க மாட்டாங்கன்னு சொன்னாங்க. ஆனால் அன்னைக்கு அந்த பாஸ்டர் வந்து தவறான ஒரு உபதேசத்தை சொல்லி கொடுத்தாங்க. பார்த்திங்கன்னா நரகம் இருக்குது, ரொம்ப வேதனை நிறைந்த இடமா இருக்குது. அதன் பிறகு ஏசப்பா சொன்னாங்க, போய் சுகத்தோடு இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம அப்பாங்களாம் அப்படி முதுகில் தட்டி கொடுப்பாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி தட்டி கொடுத்தேன்னா திரும்ப அனுப்பிச்சாங்க. பெட்டில் கிடக்கிற என் உடம்பு எகிரி தம்முன்னு விழுந்துச்சு. எந்திரிச்சு பார்த்தா 2 கட்டு விரல்லையும் கட்டு போட்டுட்ருக்காங்க. இறந்து போயிட்டா போட்டுடுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி கட்டு போட்டுட்ருக்காங்க. அங்கே இருக்க டாக்டர் வந்து ஆச்சரியப்படுறாங்க, என்னது இது, ஒரு டெட் பாடிக்கு உயிர் வந்திருக்கு, சவக்கிடங்களை போட வேண்டிய சரீரத்துக்கு உயிர் வந்திருக்கு. அங்கே இருந்த ஹாஸ்பிட்டலில் இருந்த நர்ஸ், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஹாஸ்பிட்டலுக்கு என்னை பார்க்க வந்த, என் சரீரத்தை பார்க்க வந்த என்னோடய ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் பார்த்து ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க. செத்துப்போன சரீரம் உயிர் வந்திருக்கு, சவக்கிடங்களை போட சொன்ன சரீரத்துக்கு உயிர் வந்திருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப பிரமிச்சு ஆச்சரியமாக பார்க்குறாங்க. அப்படியே ஹாஸ்பிட்டலே ஸ்தம்பிச்சு பிரமிச்சு நிற்குது, ஒன்றும் புரியவே இல்லை என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அந்த டாக்டர் காலில் இருக்க கட்டை கட் பண்ண பிறகு தான் என்னால் எந்திரிச்சு உட்கார முடிஞ்சுது. என்னுடைய சரீரத்தை பார்க்க வந்தவங்களுக்கெலாம் நான் கை காட்டி நான் நல்லா இருக்கேன், எனக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன். இதுக்கு நடுவில் இந்த 2 மணி நேரத்துக்கு நடுவில் என்ன ஆச்சுன்னா, அப்பா பாஸ்டர்ன்றதுனால அவங்க எல்லாரும் கை கோத்து ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏசப்பா, நாங்கள் வணங்குற தெய்வம் நீங்கள் உண்மையான தெய்வம்ப்பா, நீங்கள் ஜீவனை தர தெய்வம்ப்பா, மரித்தவங்களை நீங்கள் உயிரோடு எழுப்புகிற தெய்வம், என் மகளுக்கு நீங்கள் உயிரை கொடுங்கப்பா, 5 நாள் குழந்தைய வச்சுட்டு நாங்கள் என்னப்பா பண்ணுவோம், நீங்கள் என் பிள்ளைக்கு உயிரை கொடுக்கணும்னு சொல்லிட்டு எல்லாரும் கதறி ஜெபிச்சாங்க. அப்பாவுடைய விண்ணப்பம் இதுவாக இருந்தது. என்னுடைய சொந்தக்காரங்களாம் என்ன மனம் திரும்பலை ஆண்டவரே, என்னை கேலி பண்ணுவாங்களப்பா, என்னை பரியாசம் பண்ணுவாங்களப்பா, இதுக்கு தான் இந்த தெய்வத்தை தேடி போனியான்னு சொல்லி என்னை ஒரு மாதிரி மனசு கஷ்டப்பட வைக்கிற அளவுக்கு பேசுவாங்கப்பா. அதனால் நீங்கள் என் மகளுக்கு உயிரை கொடுத்தே ஆகணும்னு சொல்லிட்டு எல்லாரும் அங்கே ஜெபிக்க ஆரம்பித்தாங்க. ஊழியக்காரங்க, அப்பா எல்லாரும் ஜெபிச்சாங்க. அவங்க ஜெபிச்ச மாத்திரத்தில் திரும்ப ஏசப்பா எனக்கு திரும்ப ஜீவனை கொடுத்தாரு. இல்லைனா இந்த நேரம்லாம் நான் நரகத்திலிருந்து கதறிட்டு இருக்க வேண்டிய நேரம், அந்த பாதாளத்திலிருந்து அழுது கொண்டிருக்க வேண்டிய நேரம், எல்லாரும் என்னை மறந்துருப்பாங்க. ஆனால் தேவ தயவுனால உங்கள் முன்னாடி நான் இங்கே சாட்சியாக சொல்லிகிட்ருக்கேன். உண்மையாக தெய்வ பிள்ளைகளை, பரலோகம் இருக்குது, நரகம் இருக்குது. பார்த்திங்கன்னா இந்த பாதாளத்தில் நரகத்தில் பார்த்திங்கன்னா ஓயாமல் கதறிக்கிட்டே இருக்காங்க. ஐயையோ விட்டுடுங்களேன், எனக்கு எரிதே சொல்லிட்டு கதறிக்கிட்டே இருக்காங்க. பரலோகத்தில் சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்த சொல்லி அப்படியே புகழ்ந்துகிட்டே இருக்காங்க. இந்த பாதாளம் ரொம்ப கெட்ட நாத்தம் நிறைந்த இடமா இருக்குது. பரலோகம் ரொம்ப வாசனையான ஒரு இடமா இருக்குது. இந்த பாதாளத்தில் பார்த்திங்கன்னா புழுக்கள், பாம்பு, தேல் எல்லாம் நிறைய அப்படியே சரீரத்தை மொத்தமாக சேர்ந்து அப்படியே கடிச்சிக்கிட்டே இருக்குது. இந்த பரலோகத்தில் பார்த்திங்கன்னா அப்படியே தேவதூதர்கள்லாம் ஒன்றா சேர்ந்துட்டு அப்படியே பரலோகத்தை உருவாக்கிட்டே இருக்காங்க. அது மாத்திரம் இல்லைங்க, பார்த்திங்கன்னா அந்த நரகத்தில் பார்த்திங்கன்னா கருப்பான ஒரு இருட்டான இடமா இருக்குது. பரலோகம் ரொம்ப வெளிச்சமான ஒரு இடமா இருக்குது. ஏசப்பாவுடைய அந்த முகத்துலேருந்து வீசுகிற வெளிச்சமே அந்த இடம் ஃபுல்லாகவே நிரம்பி இருக்குது. தேவ பிள்ளைகளே, தேவனாகிய கர்த்தர் நமக்கு ஒரு வழியை தான் வச்சுருக்காரு. பரலோகன்ற ஒரு வழியை நம்மளுக்கு ஆயத்தம் பண்ணுவேன்னு சொல்லிட்டு வந்திருக்கிறாரு. ஆனால் அந்த பாதாளம் நரகம் பார்த்திங்கன்னா அது நமக்கல்ல, சத்துருக்கும் அவங்க கூட இருக்கிற எல்லாம் அந்த சத்துருடைய ஜனங்களுக்காக மாத்திரம் தான் அந்த பாதாளம்.
ஆனால் நிறைய நம்ம தவறு செய்யும்போது சத்துரு பக்கத்தில் இருக்கோம், சத்துரு கூட நிற்கிறோன்றதை மறந்துடக்கூடாது. பார்த்திங்கன்னா நான் பாஸ்டரோட பொண்ணு, நான் கிறிஸ்தவலாக தோட்டத்தில் இருந்தேன்னா கண்டி என்னுடைய வாழ்க்கையில் நான் இல்லை, கிறிஸ்தவலாக இல்லை. மேல் தோட்டத்தில் என்னை மற்றவங்க பார்க்குறாங்கன்ற காரியத்துக்காக மாத்திரம்தான் நான் கிறிஸ்தவலாக இருந்தேன். மற்றவங்களுக்காக பார்வைக்காக சபையில் ஜெபம் பண்ணுவேன், வேதம் வாசிப்பேன், அபிஷேகத்தில் நிரம்புவேன், வெள்ளை ட்ரெஸ்லாம் போடுவேன். ஆனால் பார்த்திங்கன்னா நான் மரித்த பிறகு தான் தெரியுது நான் எந்த இடத்துக்கு நான் போய் நிற்கிறேன், நான் யாருக்கு ஊழியம் செஞ்சேன்னு சொல்லிட்டு. பார்த்திங்கன்னா நான் யோசிக்கிறேன், எனக்கு சவ ஆராதனை செய்ய வந்த ஊழியக்காரங்க இப்படி சொல்லி தான் எனக்கு அடக்க ஆராதனை பண்ணியிருப்பாங்க. நான் மகளை பரலோகத்தில் பார்க்குறேன், கர்த்தருடைய சமூகத்தில் எல்லை பாரிட்டுருக்கா, அவருடைய வருகையில் நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிலாம் என்னை அடக்க ஆராதனை செஞ்சுருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஆனால் தேவ பிள்ளைகளை மேலே போய் நின்ன பிறகு தான் தெரியுது நம்ம எந்த இடத்துல இருக்க போகிறோம், எங்கே போகிறோன்னு சொல்லிட்டு. நம்ம வாழ்கிற நாட்களெல்லாம் கர்த்தருக்காக, ஏசப்பாக்காக பரிசுத்தத்தோடு நம்ம வாழ்நாள வாழணும். பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம பேசுகிற வார்த்தையை கூட நம்ம தேவதூதர்கள் பக்கத்தில் நின்று கவனிப்பாங்க. எந்த காரியங்களை பேசுகிறோம், எப்படி யோசிக்கிறோம், இருதயத்து நினைவுகளை கூட தேவதூதர்கள் கர்த்தர் பார்க்குறாரு. நம்ம பேசுகிற வார்த்தைகளை ரைட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க தேவதூதர்கள். அதனால் வாழ்கிற நாட்களெல்லாம் நம்மளுடைய வாழ்க்கையை பரிசுத்தத்துக்காக அர்ப்பணிக்கணும். உண்மை இருக்கணும், உண்மை இருந்தால் மாத்திரம்தான் பரலோகத்துக்கு போக முடியும், பரிசுத்தம் இருந்தால் மாத்திரம்தான் பரலோகத்துக்கு போக முடியும். தேவ பிள்ளைகளை நான் செத்து போனதை கூட நான் ஒரு பெரிய விஷயமாக நினைக்கல. ஆனால் நான் போய் இருந்த இடம் எப்படிப்பட்ட இடம், அந்த இடத்த தான் நான் பெரிய விஷயமாக நினைக்கிறேன். ஒருவேளை அன்றைக்கி ஐஸ்வர்யவான் கெஞ்சி கேட்டுக்கிட்டார், எனக்கு 5 சகோதரர்கள் இருக்காங்க, அவங்க மறுபடியும் அந்த இடத்துக்கு வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவர் அவ்வளோ பரிதவிக்கிறாரு. உண்மையாகவே தேவ பிள்ளைகளை எவ்வளோ பேர் கிறிஸ்தவ மக்கள் இருக்காங்க, என்ன மாதிரி விழிப்பில்லாமல் தோட்டத்துக்கு மாத்திரம் கிறிஸ்தவர்களாக இருந்து வாழ்க்கை தரத்தில் கிறிஸ்தவம் இல்லையானா நான் எப்படி போய் விழுந்து கதறனோ, எப்படி அந்த ஐஸ்வர்யவான் போய் கதறினாங்களோ அதே இடத்துக்கு தான் போக வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும். தயவு செய்து தேவன் நம்மளை பார்க்குறாருன்ற ஒரு நினைப்போடு வாழ்வோம். அது மாத்திரம் இல்லை, வாழ்கிற நாட்களெல்லாம் அதிகமான நேரம் வேத வாசிங்க, ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவரை பற்றி அநேகருக்கு சொல்லுங்கள். ஏசப்பா ரொம்ப சீக்கிரத்தில் வரப்போகிறாரு. நான் ரொம்ப டிவி பார்ப்பேன், பாஸ்டரோட பொண்ணு பயங்கரமாக டிவி பார்ப்பேன், வீட்டுக்குள்ளே நுழைஞ்ச உடனே சினிமா காரியங்கள், உலக காரியங்கள்லாம் பார்ப்பேன். ஒரு நாள் ஏசப்பா என்கிட்ட தெளிவாக பேசுனாங்க, டிவியை உன் கண்களுக்கு விளக்குறேன்னு சொல்லிட்டு. ஏன்னா அந்த நேரம் ஃபுல்லாக என்னை அடிமையாக்கிடும். நான் அடுத்தடுத்து என்ன ப்ரோக்ராம், நாளைக்கு என்ன போடுவாங்க, அடுத்த கட்டம் என்ன பார்க்கணுன்னு சொல்லிட்டு அதுலேயே மூழ்கி கிடந்தேன். தேவ பிள்ளைங்களை யாராச்சும் சீரியலுக்கு அடிமையாக இருந்தீங்கன்னா, வேண்டாத உலக காரிய படங்களை பார்த்தீங்கன்னா இன்றைய நாளில் விட்டுடுங்க. நம்ம கண்கள் தூய்மையாக இருந்தால் மட்டும்தான் ஏசப்பாவை பார்க்க முடியும். நம்மளுடைய காது சுத்தமாக இருந்தால் மட்டும்தான் அவளுடைய சத்தத்தை கேட்க முடியும். ஏசப்பா எப்போ வரப்போகிறாருன்னு தெரியாது, நம்ம எப்போ மறிப்போன்னு தெரியாது. நம்மளுடைய வாழ்க்கை எப்போமா பரிசுத்தத்தோடு நம்ம காத்துக்கொள்ளணும். ஏசப்பா நம்மளை பரிசுத்தத்துக்கு மாத்திரம்தான் அழைச்சிருக்காரு, பரிசுத்தத்துக்கு மாத்திரம் தான் தெரிஞ்சிருக்காரு, நம்மளை பரலோகத்துக்கு மாத்திரம்தான் நடத்தி செல்லணுன்றது அவரோட விருப்பம். தயவு செய்து இந்த சாட்சியை கேட்கிற தேவ பிள்ளைகளை மனம் திரும்புங்க. ஏசப்பா ரொம்ப சீக்கிரத்தில் வரப்போறாரு, அவருடைய வருகை ரொம்ப சமீபமாக இருக்கிறது. ஜீவனை கொடுத்த தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் என்னை உங்கள் முன்னாடி சாட்சியாக நிறுத்திருக்கிறார். கர்த்தர் இந்த சாட்சியை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. 2014 வருடத்தில் என் அன்பு மகள் நதியா மறித்து போயிடுச்சுங்க. மறித்து போயிடுச்சுன்னு எல்லோரும் அழுதுகிட்டு இருந்தாங்க. ஆனால் நாங்கள் போகும்போதே ஹாஸ்பிட்டலில் போகும்போதே ஸ்கேன் பண்ண இட்டுன்னு போனாங்க. ஸ்கேன் பண்ண இட்டுன்னு போகும்போதே எங்கள் மகன் சொல்லிடுச்சு, அப்பா நான் மறித்து போயிடுவேன், என் பிள்ளைகள்லாம் பார்த்துக்க சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கேன் பண்ண உள்ளே போச்சு. உள்ளே போயிட்டு வரும்போது திரும்ப வந்தது. அதுக்கப்புறம் தெரியும் அந்த ரூமில் கொண்டு போயிட்டாங்க டாக்டர் பார்க்குறதுக்கு. போனோடனே மறித்து போச்சுட்டு எல்லோரும் சொல்லிட்டாங்க. எல்லோரும் சொல்லிட்டு அழுதாங்க, ஒரே சத்தம் போட்டு, ஒரே ஹாஸ்பிட்டலில் ஒரே சத்தமாக போயிடுச்சு. அதுக்கப்புறம் காலெல்லாம் கட்டிட்டாங்க. காலெல்லாம் கட்டிட்ட பிறகு சவக்கடங்க போக வேண்டிய நேரம் அது. அந்த நேரத்தில் ஒரு திடீர்னு ஒரு எதிர்பாராத விதமான ஒரு காற்று மழை, எதிர்பாராத விதமான ஒரு காற்று மழை அடிக்கும்போது அந்த மழையில் நாங்கள் எல்லோரும் அழுதுகிட்டு இருக்கிறோம். அழும்போது அந்த மழை வரல சொன்னால் என் மகளை கொண்டு போய் சவக்கடங்கில் போய் அடித்து காலி பண்ணிட்டுருப்பாங்க. ஆனால் கர்த்தர் நல்லவர், கர்த்தர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அந்த கிருபை தான் என் மகளை காப்பாற்றுறது. அந்த நேரத்தில் மழை வந்த உடனே திடீர்னு நின்று போச்சு. அந்த சவுக்கடங்கு போகிற நேரம் நின்று போச்சு. அது நின்ற பிறகு 2 மணி நேரம் இந்த மழை பெஞ்சிக்கிட்டே இருந்தது, இடைவிடாமல் மழை பெஞ்சிட்டே இருந்தது. மழை பெஞ்ச பிறகு உன் மகள் மறிச்சு போயிட்டான்னு சொல்லி யாராவது சத்தம் போட்டு அழுத உடனே நானும் பார்த்தேன். போகும்போது மழை அதிகமாக பெய்ய நாங்கள் என்ன பண்ணோம், 4-5 பிள்ளைகள்லாம் சேர்ந்து எங்கள் மகன்
என் 2 மகன், என் பிள்ளைங்க, அப்புறம் என்னோட கூட 2-3 பாஸ்டருங்க இருந்தாங்க. நாங்கள்லாம் சேர்ந்து ஒன்றா ஒரு 4-5 பேராக சேர்ந்து ஒன்றா கை கோர்த்து ஜெபம் பண்ணோம். ஆண்டவரே, எப்படி ஆயினும் என் மகளுடைய உயிரை திருப்பி கொடுங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் கண்ணீரோடு கதறி அழுதோம். எங்கள் சத்தத்தை தேவன் கேட்டார். கேட்ட மாத்திரத்தில் உடனடியாக கொஞ்சம் நேரம் பொறுத்து நாங்கள் ஜெபிச்சு முடித்து எழுந்திருக்கிறோம், உன் மகள் உயிரோடு இருக்காங்கன்னு சொல்லிட்டு அப்புறம் சொல்லிட்டாங்க. சொன்னோன்னே அதுக்கப்புறம் எல்லாம் போய் பார்த்தோம். இந்த கட்டெல்லாம் அவுத்து போயிருக்குதுங்க. அதுக்கப்புறம் பொண்ணை ஹாஸ்பிட்டலில் போக முடியல, ஏன்னா உள்ளே போக முடியல, நிறைய ஜனம் ஃபுல்லாகிடுச்சு. அதுக்குள்ளே எல்லா சொந்தக்காரங்க பண்ணவங்க எல்லாம் வந்துட்டாங்க. எல்லாம் வந்து ஹாஸ்பிட்டலில் ஃபுல்லாக நிறைஞ்சி போச்சு. ஒன்றும் இல்லை, ஒரே கோஸ்டம் சத்தமாக போயிடுச்சு. அப்புறம் அதுக்கப்புறம் அப்புறம் பார்த்தோன்னே கொஞ்சம் நேரம் பார்த்துனாங்க, ஜெபம் பண்ணினே அதுக்கப்புறம் வந்தோடனே உங்கள் மகன் நல்லா ஆயிடுச்சுங்க, ஜெபம் பண்ணாதீங்க, அவர் உயிர் வந்துடுச்சுன்னு சொன்னாங்க. எங்கள் மனைவி என்ன பண்ணாங்க, உயிர் வந்துச்சுன்னு சொன்னாங்க. அதனால் எங்கள் மனைவி அந்த துணியை வச்சு தொடச்சிக்கிட்டே இருந்தாங்க. தண்ணி, இந்த வேர்வை தண்ணி வந்துக்கிட்டே இருக்குது, தலையெல்லாம் முகமெல்லாம் உடம்பெல்லாம் ஃபுல்லாக வேர்வை தண்ணி வந்துக்கிட்டே இருக்குது. அதுக்கப்புறம் துணி வச்சு தொடச்சாங்க. தொடச்சி கொஞ்சம் நேரம் பார்த்தாங்க, மயக்கம் தெளிவே இல்லை, அப்படியே தான் இருந்தாங்க, மயக்கம் தெரியாமல். அதுக்கப்புறம் தான் மயக்கம் தெளிஞ்சுது. அதுக்கப்புறம் நாங்களும் சந்தோஷமாயிட்டோம். கர்த்தர் மகளுக்கு நல்ல சுகத்தை கொடுத்தார், ஜீவனை கொடுத்தார். ஜீவனை கொடுத்த தேவனுக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் கர்த்தர் செய்த நன்மைகளை சொல்ல வந்திருக்கிறேன். அந்த கர்த்தர் எங்களுக்கு செய்த நன்மையை வாழ்நாள் முல்லாக எல்லா சர்ச்சிலையும் சபையிலையும் வாழ்நாள் ஃபுல்லாக சொல்லி கொண்டே இருக்கலாமன்னு சொல்லி எனக்கு மனபாரம். ஜனங்களெல்லாம் அதை கேட்டு மனம் மாறவும், கர்த்தர் எல்லாரையும் தெரிந்து கொள்ளவும், எங்களுக்கு செய்த நன்மையை அவங்களுக்கு செய்யவும் கர்த்தர் பெரிய காரியத்தை செய்தார்ன்னு சொல்ல வந்திருக்கிறார். கடந்த நாளில் எங்கள் பொண்ணுக்கு குழந்த பிறந்து கேஎம்சி ஹாஸ்பிட்டலில் குழந்த பிறந்தது. குழந்த பிறந்து 2-3 நாள் ஆயிடுச்சு. எனக்கே சந்தோஷமாக இருந்தால் அது உள்ளே வெளியே கூட விட மாட்டேன்றாங்களே, உள்ளவே இருக்கிறோமேனு சொல்லி யாரையுமே பார்க்க விட மாட்டேன்றாங்க. அப்போ வந்து வார்டு மாற்றிட்டாங்கன்ட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. சந்தோஷமாக இருந்தப்போது மத்தியானம் மேலே திடீர்னு ஜுரம் அடிச்சு உடனேயும் எல்லாம் சந்தோஷமாக இருக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி இப்படி ஜுரம் அடிக்குது, இந்த குழந்தைய தூக்கின்னு கூட நம்ம வச்சுக்கணும் முடியல. வயிற்றில் 13 தையல் போட்டு வச்சுருக்குறாங்க, குழந்தை எடுத்து ஆப்ரேஷன் பண்ணி. அதுக்கப்புறம் மறுபடியும் டாக்டருங்கிட்ட சொல்லி அழுத, என் பொண்ணுக்கு ஜுரமாக அடிக்குது, ஏன் தெரியலன்னு சொல்லி அந்த டாக்டர் அம்மாண்ட சொன்னபோது அப்போ வந்து வார்டு மாற்றி கீழே அந்த பிரசவ ரூமுக்கு மறுபடியும் இட்டுன்னு வந்துட்டாங்க. மறுபடியும் இட்டுன்னு வந்து அங்கே என்ன பண்ணுறாங்க, ஊசி அது இதெல்லாம் போட்டு பார்த்தாங்க, ஒன்றுமே சரியாகலை. நான் என்ன பண்ணேன், அவங்க பெரிய பையன் வந்திருக்கிறான், வந்த உடனே அந்த குழந்தைய பார்க்க உள்ளே விடலை. அதுக்கப்புறம் அந்த குழந்தைய மறுபடியும் இட்டுன்னு போய் விட்டுட்டு எங்கள் மாமியாரை கொஞ்சம் விட்டு வெளியே குழந்தைய பார்த்துக்கம்மான்னு சொல்லிட்டு போயிட்டு வர வேலைக்கு அவ்வளோ சீக்கிரம் நான் வந்து பார்க்குறேன், இந்த நாக்கு வந்து இவ்வளோ தொழுவு கீழே இறங்கி போயிட்டு தொங்கி போயிடுச்சு. தொங்கி போயிட்ட உடனே அழுவுற. எனக்கு அதை நினச்சாலுமே பயமாக இருக்குது. ஐயோ, என் பொண்ணை விட்டுட்டேனே, இந்த குழந்தைய வச்சுக்க நான் என்ன பண்ணுவேன்? நான் எங்ககிட்ட பணம் வசதி ஒன்றுமே இல்லை, என் தேவனை தேவரி யாருமே இல்லைன்னு சொல்லி மனபாரத்தோடு அழுது புழுமன டாக்டரு காலெல்லாம் உழுந்து அழுவுற. எல்லா டாக்டரும் மூளைக்கு பார்க்குற டாக்டரு, உடம்பு சரீரத்தில் பார்க்குற டாக்டரு, நரம்பு டாக்டரு எல்லாமே வந்து அவங்க காலெல்லாம் நான் எவ்வளோலாம் கெஞ்சிடணும், அவ்வளோலாம் நான் கெஞ்சி அழுது பேருக்கு. அதுக்கப்புறம் எல்லா டாக்டரும் ஓடியாந்து என்னவோ பண்ணுறாங்க. எனக்கு ஒன்றுமே புரியல. அந்த குழந்தைய வச்சுக்கணும். நான் அந்த குழந்தைக்கு எல்லாரையும் அப்போவே பண்ண பால் டப்பா வாங்கி கொடுத்து அந்த பாலை அடித்து கொடுப்பாட்டுற. அந்த குழந்தைக்கு ஒரே பேதி ஆயிடுச்சு. அந்த பால் போய் அந்த பால் குடித்த உடனே அதுக்கப்புறம் எங்கள் மாமியாரை நான் மறுபடியும் கொடுத்துட்டு எனக்கு என்ன பண்ணணும்னு ஒன்றுமே புரியல. கையோ வரல, காலோ வரல. எனக்கு எங்கள் பொண்ணு ரொம்ப பிடிக்கும். எனக்கு எங்கள் பசங்க, ஆம்பளை பசங்களை விட ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் எங்கள் பொண்ணை நான் கூப்பிட்டு, ஏம்மா நீ என்னாச்சுமா, உனக்கு என்னமாச்சுன்னு கையை ஆட்டுற, காலை ஆட்டுற, ஒன்றுமே புரியல. அதுக்கப்புறம் அந்த டாக்டருங்களாம் வந்து காலை முட்டியில் சுற்றியை தட்டி பார்க்குறாங்க. தட்டி பார்த்தா ஒன்றுமே இல்லை. காலில் கத்திரிக்கோலை வச்சு கிழிக்கிறாங்க.
கோடு போடுறாங்க, ஒன்றுமே இல்லை. அதுக்கு நாடி நரம்பெல்லாம் எதுவுமே நவோ பண்ணுது. அதுக்கப்புறம் அந்த நாக்கை தொங்குச்சு பாரு. தொங்கின ஒன்றையும் ஒரே அழ தாங்க முடியல. டாக்டர் என்னை தேத்தி அனுப்புகிறாங்க, நீ வெளியே போன்னு. அதுக்கப்புறம் டாக்டருங்க உடனே என்ன பண்ணிட்டாங்க, 2 காலையை கட்டி 2 கையெல்லாம் கட்டி போட்டாங்க. அதை கட்டி போட்ட உடனே அதுக்கப்புறம் ஒன்றுமே இல்லை, அது உடம்புல சரீரத்தில். திடீர்னு அழுது ஓடி போய் எங்கள் வீட்டுக்காரர்கிட்ட சொல்லான்னு போகிறேன். ஐயோ என் பொண்ணுக்கு என்னவோ ஆயிடுச்சு, எல்லாம் கை காலெல்லாம் அடுங்கி போய் நாக்கெல்லாம் தொங்கி போச்சுன்னுட்டு நான் அழுகுற போய். அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணார், அந்த ஓடியாந்து பிசவ ரூமில் ஆம்பளைங்களை விடவே மாட்டாங்க. எங்கள் வீட்டுக்காரர் என்ன பண்ணார், எல்லாரையும் தள்ளிட்டு, பொம்பளை போலீஸுங்களெல்லாம் தள்ளிட்டு உள்ளே ஓடியாந்து அதுக்கப்புறம் ஓடியாந்து பார்க்குறாரு. அவரும் அழுகுறாரு. அழுதுட்டு மடமட வெளியே போயிட்டு அதை கேன் பண்ண தூக்கின்னு போனாங்க பாரு. தூக்கின்னு போய் வெளியே என்ன பண்ணாங்க, உள்ளே வந்து கேன் பண்ணி சரீரத்தில் எல்லாமே நல்லா இருக்குது, ஒன்றுமே இல்லைன்ட்டாங்க. அதுக்கப்புறம் டாக்டர் சொல்கிறாங்க, என்னவோ ஒன்றுமே புரியல, ஆச்சரியமாக இருக்குது எனக்கு, எல்லாமே கை கால் நரம்பெல்லாம் இதுக்கு அசீலியன்னு சொல்லிட்டு ஒரு ஓரமாக தூக்கி கழட்டிட்டு அதுக்கப்புறம் எல்லா டாக்டரும் பார்த்துன்னுக்குறாங்க. நான் குழந்தைய தூக்கின்னு வந்துட்டேன் உடனே அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா, ஒரு திடீர்னு ஒரு காற்றும் மழையமாக அடிச்சுது. எங்கள் ஊர் ஜனம், மதுரவாயில் ஜனம் ஃபுல்லாக வந்துச்சு. அதுக்கப்புறம் ஆட்டோ ஓட்டுற அவங்க வீட்டுக்காரர், அந்த ஆட்டோ ஜனங்கள்லாம் ஃபுல்லாக வந்துச்சு. அதுக்கப்புறம் இவங்க கனதாச நகர் ஃபுல்லாக ஜனங்க ரொம்ப ஃபுல்லாக ஹாஸ்பிட்டல் ஃபுல்லாக உக்காந்துட்டு அதுக்கப்புறம் டாக்டருங்களை கேட்குற விடவே யாருமே விடலை. அவங்கள தூக்கின்னு போய் என்னவோ பேசுகிறாங்க, தூக்கின்னு போய் அவங்கள எதனா பண்ணுன்னு சொல்லி பெரிய டாக்டரெல்லாம் பண்ண சொன்னாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் என்னால் அழ தாங்க முடியல, பயங்கரமாக அழுகுறேன். இந்த குழந்தைய வச்சுக்க நான் என்ன பண்ணுவேன், இந்த குழந்தைங்கள ஒன்றுமே புரியல, என் பொண்ணுக்கு என்னவா ஆகிப்போச்சுன்னு அந்த வார்டில் இருக்கிறவங்களாம் அழுகுறாங்க, நாங்களாம் அழுகுறோம். கொஞ்ச நேரம் கழிச்சு ஆண்டவரே, இவரும் ஜெபம் பண்ண போயிட்டாரு வெளியே. நான் என் பையன் வரான், செவுத்தில் இச்சுக்கின்னு அழுகுறான். என் பெரிய பையன், அவன் தலையில் ரத்தமாக கொட்டின உடனே அதுக்கப்புறம் மறுபடியும் உள்ளே ஓடியாந்து அதுக்கப்புறம் பார்த்து அழுது கொஞ்ச நேரம், ஆண்டவரே ஏசப்பா என் பொண்ணுக்கு நீ சுகத்தை கொடுத்துதான் அவ்வளோ உயிரை கொடுங்கப்பா, எனக்கு ஒரே ஒரு பொண்ணு, என் பொண்ணு ரொம்ப பிடிக்கும்பா, எனக்கு திரும்பி அது உயிரை கொடுப்பா. நான் அழுது அழுது புலம்பன சொல்ல மறுபடியும் அது எழுது கபீல்னு உக்காந்துது. அந்த சேரில் படுத்துங்க, எனக்கு ஏன் கை கால் கட்டி வச்சுக்கிறாங்கன்னு சொன்னேன். ஏம்மா என்னவோ தெரியல, மடமண்ணு ஓடி அந்த அவுத்தி எல்லாத்தையும் விட்டுட்டு பேர், ஏம்மா என்னை மேலேருந்து போயிட்டம்மா, என்னை வான்னு வெள்ளை பேண்ட்டு வெள்ளை சட்டை வெள்ளை துணிங்க போட்டுன்னுக்குறாங்க, என்னை வான்னு மேலேயோ கூட்டின்னு போகிறாங்க. என் குழந்தைக்கு பால் கொடுக்கணும், என்னை யாருக்கே விடலாமா, என்னை மேலேயே கூட்டின்னு போகிறாங்கம்மா. அதுக்கப்புறம் என் மனசு சந்தோஷமாக வந்து அந்த குழந்தைய தூக்கின்னு போய் எல்லா அம்மாங்க கிட்டேயும், குழந்தை கண்ணாடி ரூமுங்களில் இருக்கிறாங்க அம்மாங்க, அம்மா இந்த குழந்தைக்கு பால் கொடுன்னு பேர். அதுக்கப்புறம் தூக்கின்னு போய் அந்த குழந்தைக்கு பால் கொடுத்தேன். எனக்கு ரொம்ப சந்தோஷம் தாங்க முடியல. வெறும் தண்ணியாக வருது, ஜலமாக ஊற்றுது தண்ணி. என்னம்மா என்னை நெருப்பில் போட்டாங்கம்மா, எனக்கு எண்ணெயாக ஒழுகுதம்மா, எனக்கு வெந்து வேக்காடா போதுமா. அதுக்கப்புறம் தலையை நீக்கி அந்த தண்ணியை தொடிக்கிறேன், வெளியிட்டுன்னு போயிட்டேன். டாக்டர் மைக்கில் கூப்பிட்டு நதியா உள்ளே இட்டுன்னு வாங்கன்னு கத்தனை பேர். அதுக்கப்புறம் நான் இட்டுன்னு வந்து உள்ளே விட்டுட்டு அதுக்கப்புறம் 6 hour கழித்து அந்த நரம்பு வயிற்றில் தேயில் போட்டுது. அதுக்கப்புறம் பார்த்து அந்த டாக்டருங்க ஒன்றுமே ஆகலை, நல்லா இருக்குது, நீ கவலைப்படாதமான பேர். குழந்தை தூக்கின்னு அந்த வார்டில் போன பேர் எனக்கு நிம்மதியாக சந்தோஷமாக கிடச்சிது. என் கர்த்தர் பெரிய அற்புதத்தை செய்தார். எனக்கு செய்த அற்புதத்தை எல்லாருக்குமே செய்யணும், அந்த சாட்சியாக வழங்கணும். அந்த தேசத்தில் யார் தெரியாத ஜனங்களெல்லாம் தெரிந்து கொள்ளணும், கர்த்தரை தெரிந்து கொள்ள முடியாது. ஜெபம் டிவி ப்ரோக்ராம்ஸை உங்கள் டிவியில் பார்க்க மிஸ் பண்ணிட்டீங்களா? ஜெபம் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லா ப்ரோக்ராம்ஸையும் யூடியூப்லேயே பார்க்கலாம். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் ஜெபம் டிவி. ஜெபம் டிவி நேயர்களே, எங்கள் ஜெப ஊழியத்தை நீங்கள் தாங்க விரும்பினால் இந்த ஜெப நிலத்தில் தினமும் ₹1 விதைக்கலாம். நீங்கள் விதைக்க வேண்டிய கூகுள் பே நம்பர்
9092144425. நீங்கள் வாட்ஸ்அப் பே மூலமாகவும் விதைக்கலாம். 9092144425. நீங்கள் விதைக்கும் இந்த சிறு விதை ஒரு மாபெரும் ஆசீர்வாதத்தை உங்களுக்கு தரும். ஜெபத்திலும் களத்திலும் இன்றும் உங்களுடன் ஜெபம் டிவி.